அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? உங்கள் ருத்ரா பேசுறேங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. அடிப்படை வகுப்புல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கழுத்து வலி. கழுத்து வலிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. நிறைய அன்பர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கள பாதி பேர் இந்த கழுத்து வலி, தோள்பட்டை பிரச்சனையோட தான் வராங்க. ஓகேங்களா? அதுக்கு மிக முக்கியமான காரணம் உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணமும் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. இப்ப இதுக்குதான் அடிப்படை வருமத்துல இன்னைக்கு தீர்வு பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். வாரத்துல ஒரு நாளாவது நீங்க உறுதியாக நீங்க என்ன பண்ணணும், தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். அந்த உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் உங்களுக்கு குறையும் பொழுதே உங்களுக்கு இந்த மாதிரி தசைப்பிடிப்புகளாகட்டும், இல்ல கழுத்து வலியாகட்டும், கழுத்து சம்பந்தமான நரம்பு பிரச்சனைகளாகட்டும், அதன் மூலமாக வரக்கூடிய வலிகள் வருது உங்களுக்கு வருவது தவிர்க்கப்படுது. இல்லைன்னா வந்துச்சுனாலும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சுகிட்டு வரும். இதுக்கு நீங்க பாரம்பரிய உணவுகளை நீங்க எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவப்பரிசிகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். எல்லா விதமான சிவப்பரிசிகளும் நல்லா வேலை செய்யும். மிக குறிப்பாகன்னு பாத்தீங்கன்னா, குருவ ஜோதி சம்பா அரிசியில சிவப்பரிசி, அடுத்தது காட்டு யானை அரிசி, கருங்குருவி அரிசி, இந்த 3 அரிசிகளும் மிக ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். இதை நீங்க காலை உணவாக எடுத்துக்கலாம். ஏன்னா காலையில டீ காஃபி பதிலாம் கஞ்சியா ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு அடுத்து காலை உணவாக இன்னொரு அரிசியை நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல ஒரே அரிசியை காலையில டீ காஃபி பதிலாம் எடுத்துக்கலாம். காலையில நீங்க கஞ்சியாவும் எடுத்துக்கலாம். இந்த 2 முறைகளை நீங்க எப்படி வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம், தப்பே இல்லை. பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஒரு சிலர் கேட்பீங்க, நாங்க ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலா இதே கஞ்சிகளை குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா குடிங்க. நான் ஆப்ஷனல் தான் நான் காலையில சொல்றேன். உறுதியே இந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் காலையில ஒரு 10-11 மணிக்கு ஆகட்டும், ஈவினிங் டீ டைம் வரும். உங்களோட ஆப்ஷன் உங்களுக்கே நான் கையில கொடுத்துட்டேன். நீங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதாவது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியும் உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரியும் சில எளிமையான முறைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மொத்தமா பத்தியமா இருக்கணும், இல்ல பாரம்பரிய உணவுகளை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும், இல்ல இந்த உணவுகள் சமைக்காத உணவுகளை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணுங்கிற அந்த ஒரு இதுக்கே இல்லை. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அதிகமாக சமைச்ச உணவுகள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு களி, கூழ் வகைகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கம்மஞ்சோறு வகைகள், இந்த சோறு வகைகள்ங்கிறது எடுத்துப்பாங்க. நம்ம சாப்பாடுன்னு சொல்லுவோம், ஆனா அவங்க சோறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சோறு வகைகள்ங்கிறது நல்ல ஒரு இதா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்பாக இருந்தாலும் சரி, சோளமாக இருந்தாலும் சரி, சோளச்சோறு, கம்மஞ்சோறு, இந்த இதுகளை எல்லாமே அவங்க குறணையாக உரல்ல போட்டு இடிச்சிட்டு அதை கொஞ்சம் குறையா மாற்றிட்டு அதை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. சமைச்சு சாப்பிடுவாங்க. அது நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. இந்த அரிசி வகைகளை நீங்க இப்படியும் எடுத்துக்கலாம். சத்து மாவு உருண்டைகளாகவும் எடுத்துக்கலாம். லட்டு வடிவிலையும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா காலையில நீங்க இந்த டீ காஃபி பதிலா கஞ்சி எடுக்கிறது மிக மிக அவசியம், கட்டாயம். இதை நீங்க பாத்துக்கோங்க. பல வகைகளை நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கழுத்து பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 1/2 டம்ளர் இல்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்காவது கொத்தவரங்காய் ஜூஸை நீங்க குடிச்சுக்கிட்டு வரணும். சரிங்களா? கைப்பகுதிகள்ல அடுத்து வறும தீர்வுல நம்ம கைப்பகுதிகள்ல பார்க்கும் பொழுது இந்த இடம், அதாவது மோதிர விரல்ல இந்த இடத்துக்கு நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அது பின்பகுதியிலும் சேர்த்து நீங்க கொடுக்கணும். அடுத்ததாக கட்டை விரல் பகுதியில இந்த இடத்துலயும் நீங்க ஒரு அழுத்தம், அதாவது ரொம்ப அழுத்தம் வேண்டாம், நீங்க வறுமை சிகிச்சை கொடுக்கணும். இதை நீங்க சுய சிகிச்சையாகவும் எடுத்துக்கலாம். மற்றவர்களுக்கும் நீங்க சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம். நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வலது கையில செஞ்சுட்டு இடது கையில செய்யுங்க. இல்ல ஒரு கையில செஞ்சுட்டு அடுத்த கைக்கு செய்யுங்க. ஒரே நேரத்துல 2 கைக்கு நீங்க செய்ய வேண்டும். அதாவது நானே இப்ப மற்றவர்களுக்கு சிகிச்சை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் ஒரு கைக்கு கொடுத்துட்டு அடுத்த கைக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கட்டை விரல் பகுதியில இந்த இடத்துலயும் நம்ம இந்த இது வறுமை கொடுக்கணும். அடுத்தது அதுலயே இந்த இடத்துலயும் அதாவது முதல்ல இந்த விரல் பகுதியோட அந்த பக்கவாட்டு பகுதி சைடு பகுதியில நம்ம கொடுக்கணும். அதன் பிறகு முன் பகுதியும் பின் பகுதியிலையும் நம்ம கொடுக்கணும். பின் பகுதி இப்படி இருக்கணும், அதாவது இப்படி, முன் பகுதி இப்படி. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க கொடுக்கணும். அதன் பிறகு கைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த கட்டை விரல மட்டும் கொஞ்சம் நம்ம அழுத்தம், சும்மா கொஞ்சம் குடிச்சு வர மாதிரி ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கழுத்து பகுதியில நீங்க மெதுவா தான் பிடிக்கணும். சரிங்களா? மெதுவாக பிடிக்கணும்.
மெதுவா அழுத்தி விடுங்க. எப்பவுமே அந்த கழுத்து பகுதியிலயும் சரி, இந்த காது பகுதிகள் இந்த இடத்துங்கள்ல வர்ம புள்ளிகளோட இது அதிகமாக இருக்கிறதுனால, அ 1 விரலோ இல்ல 2 விரலோ படுற மாரி வச்சிடக்கூடாது. குழந்தைகள இந்த பகுதிகளில் நீங்க அடிக்காதீங்க. தெரிஞ்சாங்களோ வேகமா போய் கீழ விழுந்துற மாரி போய் இல்லாம பார்த்துக்குங்க. இந்த இடத்துல அடிபடாத அளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் இந்த டூ வீலர்லாம் ஓட்டுறவங்களா இருக்குன்னா, ஹெல்மெட் போட்டு போறது ஒரு இதா இருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சின்னதா ஒரு கல் தடிக்கே கூட கீழ விழுந்துட்டோம்னா, இந்த பகுதிகள்ல நமக்கு அதிகமாக அடிபட்டுறக்கூடாது. வர்மம் தாக்குதல் வந்துச்சுன்னா, கொஞ்சம் பாதிப்புகள் பெரியதாகவே இருக்கும். இப்படி மட்டும் சும்மா நீங்க குடிச்சு விட்டீங்கனாலே போதும். சரிங்களா? இந்த உணவுகள் எடுத்துக்கிட்டு, இந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அ இந்த வர்ம சிகிச்சை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். பாரம்பரிய உணவுகள்ல உங்களுக்கே தெரியும். எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு நெறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுவும் ஒண்ணுன்னா நானு YouTubeலயும் நான் அப்லோட் பண்றேன். ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அது அந்த அளவுக்கு இருக்கு. அதனால அத பயன்படுத்துங்க. பலன் பெறுங்க. எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதனால பாரம்பரிய அரிசிகளாகட்டும், பாரம்பரிய உணவு வகைகள் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அனைவருமே சாப்பிடுங்க. வருமங்கத்தை நீங்களும் பயன்படுத்துங்க. அனைவருக்குமே சொல்லிக் கொடுங்க.